வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக நமக்கு என்ன வேண்டும் என்பதில் ஃபோமாக இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும். அந்த டிக்ளரேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதை நமக்கு வேணுமோ அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம கேட்க வேண்டும். அப்போ வியாதியின் படுக்கையில் நம்ம இருக்கும் பொழுது அந்த வியாதியில் நான் சுகமாக வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ப்ரேயர் பாயிண்ட்டாகவே இருக்கணும். அதை விசுவாசத்தோடு நம்ம டிக்ளேர் பண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது எதை நம்ம ஜெபத்தில் கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுக்கு மாறாக போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், இதுவரைக்கும் நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இனிமேல் நான் யாருக்கும் பாரமாக இருக்க தேவையில்லை, என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என் ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது ஹைலி நெகட்டிவ் கன்ஃபெஷன். ஏனென்றால் அவர் நம்மை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த வியாதியின் படுக்கையில் மரணத்தில் விட்டு செல்வது தேவனுடைய சித்தம் இல்லை. அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே சுகமாயிருக்கணும் என்ற ஒரு வசனம் சொல்கிறார்.